ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அரிசி வருது இல்லையா? ஸோ அந்த அரிசி நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, யார் யாரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். குட்டியாக இந்த சின்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சைடு வந்து நல்லா நல்லா ஆர்கானிக், அதாவது நல்லா சத்து உள்ள நெல் வந்து போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி முளைப்பு வரும் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கட்டி கொத்து கொத்தாக வச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாற்று எங்கே நடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த கொத்து நார் ஒவ்வொருத்தங்களும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாற்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா நட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் எப்படி நட்டுக்கிட்டே வர்றாரு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இவரோட கைகள் வந்து வேலை செய்யுது. இந்த நாற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் நடுறாரு. ஸோ நல்ல ஸ்பீடாக அவரோட கைகள், அதாவது வேலை நல்லா செய்கிறாரு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு சைஸாக இந்த பில்லு, அதாவது இந்த நெல் இருக்கு இல்லையா, நெல் செடி ஒரு சைஸ்க்கு வந்து நிற்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கதிர் வரும். அதாவது நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். அதாவது நெல் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கும், வெயிட்டு தாங்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஷீனை வச்சுட்டு, ஸோ அதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம அறுவடை செய்வோம். அந்த மஷீனில் பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அள்ளிட்டு வந்து இந்த மாதிரி இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்க, ஏன்னா ஓரளவுக்கு காயறதுக்காக. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா அழகாக காய வச்சுருக்காங்க, ஏன்னா கிளைமேட்டும் நம்ம ஊரில் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி எல்லாம் காய வச்சுட்டு பிறகு அந்த கோணி பை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோணி பையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெல்லெல்லாம் எடுத்து 2 பேர் 3 ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவுல் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேருந்து அள்ளி அந்த ஒரு கோணி பையில் போடுவாங்க. ஸோ அந்த கோணிப்பை, அதாவது ஃபுல்லாக அந்த நெல் மூட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மூட்டை ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு அக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு வண்டி வருது. ஸோ அந்த வண்டியில் இந்த மூட்டை நெல்லெல்லாம் ஏற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் இது டைரெக்டாக ஒரு மஷினுக்கு போயிட்டு அந்த மஷினில் தான் இந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்திட்டு அதுக்கப்புறம் அது வந்து அரிசியாக வரும். ஸோ இந்த அரிசி நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு இந்த அரிசி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.